ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 17 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம பலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது That Time I Got Reincarnated as Slime சீசன் 2 எபிசோட் 17. 2 நாள்ல அந்த கிளைமனோட ஆர்மி யோரசேனியாக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ரிப்போர்ட் பண்றாங்க. 2 நாள்ல கண்டிப்பா இவங்களால அந்த யோரசேனியா நாட்டுக்கு போக முடியாது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. வெல்டோரா எதையுமே கண்டுக்கிடாம அவன் பாட்டு மாங்கா படிச்சிட்டு இருக்கான். ஹே ரஃபேல், ஒருவேளை யோரசேனியால இருக்கிற பேலன்ஸ் மக்கள் எல்லாரையுமே அந்த கிளைமன் கொண்டுட்டான் அப்படின்னா அவனால டீமன் லாட அவேக்னிங் ஆக முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா 78% அதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. அங்கே உயிரோடு இருக்கிற மக்கள் யாருன்னெலாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க எல்லாரையும் காப்பாற்ற நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு பெனிமாரு நீ பார்த்துக்கோன்னு சொல்லவோ கண்டிப்பாக மைலாட் அப்படின்னு சொல்லிட்டு பெனிமாரு சொல்கிறான். டைமுக்கு நம்ம ஆர்மியை அங்கே அனுப்ப முடியாது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் மேஜிக் இருந்தா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஆனால் அதை யூஸ் பண்ண ரொம்பவோ டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஷோனா சொல்கிறா. அது எனக்கும் தெரியும். நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள கம்ப்யூட்டர் நான் புதுசாக ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிறவங்களுக்குள்ள பேரியரை நம்ம போட்டு அனுப்பணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகிறவங்க சேஃபாக அந்த சைடு போய் சேர்ந்துருவாங்க. ஒன்று அவங்க கிட்ட மேஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு பேரியரை போட்டு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் சொல்லுவோம். ரஃபேல், எனக்காக நீ புது ஸ்கில் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிருக்கியே அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷமாயிட்டு அது ஆபத்து தான், ஆனால் நான் ஒரு புது ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னோட புது ஸ்கில்லை வச்சு உங்க எல்லாருமே என்னால் அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும், ஆனால் இதை நான் ஃபர்ஸ்ட் டைமா யூஸ் பண்றேங்கிறதுனால இது சேஃபா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மைலாட், நீங்க சாக சொன்னா கூட நான் அதுக்கு ரெடி தான் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். அந்த 3 பேஸ் கட்டியர்ஸுமே நீங்க எங்களுக்காக நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க லாட்ரீமரோ, நாங்க உங்களை நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்போ அவங்க எல்லாத்தையும் டெலிபோர்ட்டேஷன் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவோட ஆளுங்க மட்டும் தான் அந்த இடத்துல இருக்காங்க. கிளைமன் இருக்கிற இடம் மட்டும் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் அவனை ஈஸியா அழிச்சிருப்பேன், இவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா கிளைமன் பெர்கஸ் மீட்டிங்கு போறா அப்படின்னு சொல்லி ஷோனா கேட்கவும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு, நம்ம பேசாம அந்த கிளைமனை பெர்கஸ்லயே போயிட்டு கொண்டலாம் அப்படின்னு சொல்லி ஷியான் சொல்லுவோம். ஆனா பெர்கஸ்ல மத்த டீமன் லாடும் இருப்பாங்க, அவங்கள நான் பகிச்சுக்கிட்டு விரும்பல, நீ கொடுத்த ஐடியா நல்லா தான் இருக்கு, அந்த கிளைமனை நான் நேருக்கு நேரா பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். நீ அந்த பெர்கஸ் மீட்டிங்ல கலந்துக்கலாம் ரீமரோ, ஆனா நீ உன் கூட 2 ஆளுங்களை தான் கூட்டிட்டு வர முடியாது, அங்க புது ரோலா போட்டிருக்காங்க அப்படின்னு ராமிரஸ் சொல்லுவோம். அப்படின்னா ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லி டயப்ல சொல்றான். இல்ல நான் தான் போவேன் அப்படின்னு ஷியான் சொல்றா. எத்தனை டிமன் லாட் இருந்தாலும் நம்ம லாட் ரீமர் அவங்க எல்லாரையும் ஈஸியாக சமாளிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி டயப்ளோ சொல்லுவோம். நீ சொல்றது கரெக்ட் தான் டயப்ளோ அப்படின்னு சொல்லி ஷியான் பாராட்டுறா. யோம் கூட ஒன்று அனுப்புறேன்னு சொல்லியிருந்ததுனால நீ என் கூட வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் டயப்ளோவும் ஓகே அப்படின்னு சொல்றான். லாட் ரீமரோ நீங்க அங்கே போனா உங்களுக்கு டேஞ்சர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷோனா கேட்கவும் லேடி மலிம் கண்டிப்பா லாட் ரீமருக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணல அப்படின்னு பெனிமாரு சொல்றான். எனக்கும் அதுதான் தோணுது, கண்டிப்பா கிளைமன் சொல்ற பேச்செல்லாம் மலிம் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்க. கிளைமன் சைடு மலிம் இல்லாம இருந்தா அது எனக்குமே ஹாப்பி தான், ஆனா அவ எதுக்காக கேரியனை கொன்னா அப்படிங்கிறது நம்ம அவளை நேரில் போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்ம கண்டிப்பா பர்கஸ்க்கு இதுக்காக வச்சு போகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். எந்த 2 பேரை கூட கூட்டிட்டு போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவோ ஷியான் வந்துட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி பாவமா பாக்குறா. கிளைமன் தான் ஷியானை கொண்டிருக்கான், கிளைமனை பழிவாங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை வர சொல்றான். அவளும் ரொம்பவோ ஹாப்பி ஆகுறா. ஹே ரீமரோ, எனக்கு டீமன் லாட பார்த்தலாம் பயம் இல்லை, எவ்வளோ பெரிய டீமன் லாடா இருந்தாலும் நான் ஒரே பஞ்சில் காலி பண்ணிடுவேன், நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டோரா சொல்லவும் இல்ல வெல்டோரா நீ என் கூட வரக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அப்படின்னா நீ ஏன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ராமிரஸ் கேட்கறா. உன்ன மாதிரி பூச்சிக்கலாம் நான் பாடி கார்டா வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெல்டோரா சொல்லியிருந்தான். நான் இல்லாத நேரத்தில் இந்த டெம்பஸ் கண்ட்ரியை நீ தான் பாத்துக்கிடணும், நான் பேசினதெல்லாம் கேட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கவும் ஆமா கேட்டேன், கேட்காம புக்கு படிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு வெல்டோரா சமாளிக்கிறான். அது போக நம்ம 2 பேருமே சேர்ந்து அங்க போனோம் அப்படின்னா அழிக்கிறதுக்கு தான் ஏதோ பிளான் போட்டோன்னு அந்த கிளைமன் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளைமனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் சொல்றாங்க. கிளைமன் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு லார்ட் ரீமரோ கற்பனையா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்லவும் கற்பனையில கூட அந்த கிளைமன் லார்ட் ரீமரோவை பத்தி தப்பா பேசக்கூடாது, ஷியான் அவனை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி டயப்ளோ சொல்லவோ கண்டிப்பா அப்படின்னு சொல்லி ஷியான் சொல்றா. ஒருவேளை அங்க பிரச்சனை வந்தா கூட என்னால வெல்டோராவை அங்க சமன் பண்ண முடியும் நம்ம ஹீரோ சொல்லவோ உண்மையா தான் சொல்றியா அப்படின்னு வெல்டோரா கேட்கறான். ஆமா என்கிட்ட உன்னை சமன் பண்ற புது ஸ்கில் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நான் யாரை கூட்டிட்டு போறது அப்படின்னு சொல்லி ராமிரஸ் கேட்கவும் நாங்க 2 பேரும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரையாட் 2 பேரும் சொல்றாங்க. ப்ளீஸ் லார்ட் ரீமரோ நீங்க நாங்க வர்றதுக்கு சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயினி கேட்கறா. சரி ஓகே அப்படின்னா ட்ரெயினியோ ராமிரஸோட காலமோ ராமிரஸ் கூட வரட்டும், ஏன் கூட ஷியானோ ராங்காவா அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஷீசுவை சமன் பண்ண அந்த லியான் கிராமலும் அந்த இடத்துக்கு வருவான். ஆனா இப்போதைக்கு என்னோட டார்கெட் அந்த கிளைமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இப்போ சிட்டி ஆஃப் ஃபர்காட்டன் டிராகன் அப்படிங்கிற ஒரு இடத்துல 2 பேர் நின்று பேசிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தால் அந்த கிளைமனோட ஆளுங்க இப்படி பண்ணுவானுங்க, ஆனால் நமக்கு வேற வழி இல்லை. இப்போ அந்த லேடி மலிம் சொன்னதுனால நம்ம இது எல்லாத்தையும் கேட்டுதான் ஆக வேண்டியது இருக்கு. இப்படியே போய்கிட்டு இருந்தா அடுத்த அறுவடை காலத்துக்கு நமக்கு சாப்பாடே இல்லாம போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டை தலையை ரொம்பவோ கோவப்பட்டு இருக்கான். சரி கோவப்படாதீங்க, அந்த யாம்சா லேடி மலிம் கிட்ட இருந்து ஆர்டர் கொண்டு வந்திருக்குனால நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். கிளைமனோட ஆள் யாம்சா அந்த இடத்துக்கு வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையன் கூட இருக்கிறவன்ட்ட சொல்றான்.
ஹலோ ஃபாதர் மெட்ரே, நீங்க எங்க ஆளுங்க 30,000 சோல்ஜர்ஸ்க்கு சாப்பாடு சப்ளை பண்றதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு யாம்சா சொல்லவும், லேடி மலிம் சொன்னதுக்கு அப்புறம் மறுவார்த்தை என்ன இருக்கு, ஆனா எங்க ஆளுங்களுக்கு சாப்பாடு இல்லாம போயிரும் அப்படின்னு நம்ம சொல்லவும், அதெல்லாம் பத்தி நீ யோசிக்கவே கூடாது, மலிம் சொல்லியிருக்கல அதை மட்டும் நீ கேளு அப்படின்னு சொல்லி யாம்சா சொல்றான். ஓ என்ன மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பா சாப்பாடு அனுப்புறேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், எங்களுக்கு ஆளுங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆளுங்களையும் அனுப்பி வை அப்படின்னு நம்ம சொல்லவும், எங்க கிட்ட இருந்து நீங்க சாப்பாடு திருடுக்கிறீங்க, அது பத்தாதான் இப்ப ஆளுங்களை வர அனுப்பி வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த கூட இருக்கிறவன் கேட்கவும், என்னடா பேசுன அப்படின்னு சொல்லி அவன் கையை வெட்டிட்டு, பார்த்து பேசு, யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா, இல்லைன்னா உனக்கு உயிர் வாழணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மிட்ரே அவனை ஓங்கி ஒரு அடி அடிச்சுட்டு, அவனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி முட்டாளெல்லாம் என் கூட வச்சிருக்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாம்சா அங்கேருந்து கிளம்புறான். ஹேய், நான் இதுக்காக தானே உன்னை ஃபர்ஸ்டே வார்னிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவனோட வெட்டப்பட்ட கையெடுத்து ஹோலி மேஜிக்கை வச்சு ஹீலிங் பண்றான். அவன் எதுடா சான்ஸ்ன்னு பார்த்து நம்ம கண்ட்ரி கூட வார ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கான். அவன் நான் நினைச்சாலே எனக்கு கோவமா வருது, ஆனா வர வழி இல்ல, லேடி மலிம் சொன்னதுனால எல்லாத்தையும் கேட்டுதான் ஆக வேண்டியது இருக்கு. லேடி மலிம் மட்டும் அந்த கிளேமன் சொல்றதை கேட்கலன்னா அந்த கிளேமனிய ஒரே கையில போட்டு தள்ளிடுவேன். சரி இதுக்கப்புறம் பார்த்து ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அந்த மிட்ரே சொல்றான். வார்ல யூரோசேனியாவில் இருக்கிற மக்களுக்கு எதுவும் ஆகக்கூட நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோமோ, அங்கே இருக்கிற மக்களை இப்போ எங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னு அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது. இதுவும் நல்ல ஐடியா தான் சொல்லி அந்த மக்கள் எல்லாரும் தங்குறதுக்கு ஒரு இடத்தை ஏற்பாடு பண்ணிட்டு நைட்டோட நைட்டா யூரோசேனியாவில் பேலன்ஸ் இருக்கிற எல்லா மக்களையுமே நம்ம ஹீரோ அவனோட கண்ட்ரிக்கு கொண்டு வந்துருதான். ஃபோபியோவும் நம்ம ஹீரோ கூட போனதுனால அந்த மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோவோட பேச்சை கேட்குறாங்க. நைட் ஃபுல்லாக டெலிபோர்டேஷன் மேஜிக்கை யூஸ் பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கு டயர்ட் ஆகலையா அப்படின்னு சொல்லி ஃபோபியோ கேட்குமோ, எனக்கு டயர்டே ஆகலை, ஏன்னா நான் ஆசமான லீடர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வழியா நம்ம எல்லா மக்களையும் சேஃப் ஆக்கிட்டோம் அப்படின்னு ஃபோபியோ சொல்லுவோம். இன்னும் இது முடியல, கிளேமன் ஆர்மி கூட இனிமே தான் சண்டை போட போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஒரே இடத்துல அரேஞ்ச் ஆகி நிக்கிறாங்க. மொத்தமா ஒரு 20,000 ஸ்ட்ராங்கான சோல்ஜர்ஸ் நம்ம ஹீரோ அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு குரூப்பையும் தனித்தனியா பிரிச்சு ஒவ்வொரு குரூப்புக்குமே ஒரு நேம் வச்சிருக்கான். அது போக அந்த ஒவ்வொரு குரூப்புக்குமே தனித்தனியா ஸ்ட்ராங்கான ஆளுங்களை தலைமை தாங்குற மாதிரி வச்சிருக்கான். கண்டிப்பா நாங்க ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பெனிமாரு சொல்றான். யூரோசேனியா மக்களை சேஃப் ஆக்கிட்டதுனால எங்களோட ஃபுல் ஃபோர்ஸ்ல நாங்க இப்ப சண்டை போட முடியும், ரொம்பவோ தேங்க்ஸ் லார்ட் ரீமரோ அப்படின்னு சோஃபியா சொல்றா. எல்லாருமே இப்ப நம்ம ஹீரோக்கு தலைவணங்குறாங்க. ஃபுல் பலத்துல சண்டை போட்டு பெனிமாரோ அப்படின்னு ஷியான் சொல்றான். அவங்களுக்கு எல்லாம் இறக்கமே காட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லி டயப்ளோ சொல்றான். கண்டிப்பா வெற்றியோட திரும்பி வருவோம் அப்படின்னு பெனிமாரு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அந்த மேஜிக்கை ஸ்டார்ட் பண்றான். கிட்டத்தட்ட 20,000 பேரை ஒரே நேரத்துல யூரோசேனியாக்கு நம்ம ஹீரோ டெலிபோர்டேஷன் பண்றான். பார்த்து சேஃபா இருங்க கைஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. கிளேமனோட ஆர்மி கூட நம்ம ஹீரோவோட ஆர்மி சண்டை போடுறதுக்காக போயிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லவே தேவையில்லை, நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.